உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவருடைய கட்டளையின்படி நடப்போமானால் உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனஜாதிகளிலும் அவர்களை மேன்மையாக வைப்பார். அவருடைய கட்டளைகளின்படி செய்கிறவர்கள் மேல் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆகவே தான் இந்த அதிகாரம் 14 வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அவர் கிருபைகளை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். அவருடைய கட்டளைகளின்படியும் அவருடைய நீதியின்படி நடக்கிற யாவரும் பாக்கியவான்கள். வேதத்தில் நாம் பார்க்கிற பொழுது சங்கீதம் முதல் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தில் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை ஆண்டவர் அவர்களை செம்மையாய் அவர் நடத்துவார். அவர்கள் கனிகள் கொடுக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். நீர்க்காலில் ஓரப்பட்ட மரத்தை போல் இருப்பார்கள். செழித்தோங்கி வளருவார்கள். பச்சையான மரத்தை போல் இருப்பார்கள். செழிப்பான மரத்தை போல் இருப்பார்கள் என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வேதத்தை ஒவ்வொருவரும் கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரே சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒருவரே என்றென்றைக்கும் மாறாதவர். அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு நடக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அவர் எல்லா தேவைகளையும் சந்திக்கவும் எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணவும் அவர் சுகத்தை கொடுக்கவும் அவர்களுக்கு வேண்டிய சகலவித நன்மைகளை அவர்களுக்கு அருளவும் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நாம் பற்றி கொள்வோம். அவருடைய கட்டளைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமாய் நாம் நடப்போம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.